வறுமை கோட்டுக்கு மேலுள்ள குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசாக 1000 ரூபாய் வழங்கக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் கட்டுப்பாடு விதித்துள்ளது. பொங்கல் பண்டிகையை உற்சாகமாக கொண்டாடும் வகையில் இந்த ஆண்டு ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் சிறப்பு தொகுப்புடன் 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. ஆனால் தேவையற்ற நிதிச்சுமையை ஏற்படுத்தும் இந்த திட்டத்திற்கு தடை விதிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் கோவையைச் சேர்ந்த டேனியல் ஜேசுதாஸ் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் சத்யநாராயணன், ராஜமாணிக்கம் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது பொங்கல் பரிசாக 1000 ரூபாய் வழங்க வேண்டியதன் நோக்கம் என்ன என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். இதற்கான பணத்தை கொண்டு அடிப்படை கட்டமைப்புகளை மேம்படுத்தலாம் என்றும், ஏற்கனவே நிதிச்சுமை உள்ள நிலையில் அனைத்து குடும்பதாரர்களுக்கும் 1000 ரூபாய் வழங்குவதால் மேலும் நிதிச்சுமை அதிகரிக்கும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். அரசின் கொள்கை முடிவு என்றால் யாரும் கேட்க முடியாது என கருதக்கூடாது என எச்சரித்த நீதிபதிகள், மக்கள் வரிப்பணம் என்பதால்தான் இதுபோன்ற கேள்வி எழுவதாகவும், அரசியல் கட்சிகள் தங்களது பணத்தை செலவழித்தால் தலையிட மாட்டோம் என்றும் குறிப்பிட்டனர். இதையடுத்து வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ளவர்களுக்கு மட்டும் 1000 ரூபாய் வழங்கலாம் என்று உத்தரவிட்ட நீதிபதிகள் மற்றவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கக்கூடாது என்று கட்டுப்பாடு விதித்தனர். அதே சமயம் அவர்களுக்கு அரிசி, சர்க்கரை அடங்கிய பொங்கல் சிறப்பு தொகுப்பு வழங்க எந்த தடையும் இல்லை என்று நீதிபதிகள் தெரிவித்தனர். அதன்படி சர்க்கரை மட்டுமே பெறும் மற்றும் முன்னுரிமை பெறாத குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 1000 ரூபாய் வழங்கப்படாது. மொத்தம் உள்ள 1,96,16,093 குடும்ப அட்டைகளில் சர்க்கரை மட்டும் வாங்குபவர்கள் 10,01,605 பேர் மட்டுமே. இதேபோன்று முன்னுரிமை பெறாதவர்கள் 41,106 பேர் மட்டுமே. எஞ்சிய 1,85,73,382 குடும்ப அட்டைதாரர்களும் 1000 ரூபாயை பெற்றுக் கொள்ளலாம். இருப்பினும் உயர்நீதிமன்ற கட்டுப்பாடுகளால் பொதுமக்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர். பொங்கல் பண்டிகையை மகிழ்ச்சியுடன் கொண்டாட ஏதுவாக அனைவருக்கும் 1000 ரூபாய் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். இந்த தடை விதிக்கிறது ஏற்கனவே சொல்லி இருந்தா எல்லாருக்குமே கரெக்டா இருந்திருக்கும். இப்ப பாதி பேருக்கு கொடுத்து பாதி பேருக்கு கொடுக்காம எப்படி இதை முடிக்க போறாங்கன்னு தெரியல. வருமானம் அதிகமா போட்டுட்டோன்னு எழுதுறவங்களும் இருக்காங்க, வெள்ளை கார்டு கொடுத்துறாங்க, அவங்களும் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும். பொதுவா மொத்த பேருக்குமே கொடுத்தா எல்லாருக்குமே நல்லதா இருக்கும். அதான் நான் விரும்புறோம். ஏன்னா பாதி ஜனம் வாங்கியாச்சு, இன்னும் பாதி ஜனங்களுக்கு தெருவில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. அப்போ என்ன பண்ணுவாங்க ஜனம்? அதுக்கு ஒரு போராட்டம் நடக்கும், அதுக்கு ஒரு கலவரம் நடக்கும். அதுக்கு விட இப்போ கொடுத்தது பெஸ்ட்டுன்னு கொடுத்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டைம் கொடுக்கும்போது அவங்க ஃபர்ஸ்டே அலர்ட் பண்ணிக்கிறது பெஸ்ட். அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 1000 ரூபாய் வழங்கும் பணி கடந்த திங்கட்கிழமை தொடங்கி 3 நாட்களாக நடைபெற்றது. அதன்படி 70% பேருக்கு 1000 ரூபாய் வழங்கப்பட்டு விட்டதாக தகவல்கள் கிடைத்துள்ளன. பொங்கல் பரிசாக 1000 ரூபாய் வழங்க கட்டுப்பாடு விதிக்கப்பட்டதை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்படும் என அமைச்சர் கடம்பூர் ராஜு கூறியுள்ளார். சிவகாசியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்கள் உற்சாகமாக பொங்கல் கொண்டாட ஏதுவாக இந்த திட்டம் தொடரும் என்றும் கூறினார். நிச்சயமாக நீதிமன்றத்து நடைமுறை வந்துவிட்டால் அரசு அதில் உடனடியாக அரசாக முடிவு செய்ய முடியாது. உடனடியாக மேல்முறையீடுக்கு அரசு நிச்சயமாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சட்ட நிபுணர்களோடு சட்ட வல்லுநர்களோடு ஆராய்ந்து உடனடியாக மேல்முறையீடு செய்வார்கள், உரிய உத்தரவை பெறுவார்கள். பெற்று பொங்கலுக்கு சிறப்பாக தமிழர்கள் கொண்டாடுகின்ற வகையில் அந்த திட்டம் தொடர்கின்ற வழியை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் காண்பார்கள். உயர் ஜாதியினருக்கான இடஒதுக்கீடு தொடர்பான மசோதா மீது மாநிலங்களவையில் காரசார விவாதம் நடைபெற்று வருகிறது. மசோதாவை கண்டித்து அதிமுக வெளிநடப்பு செய்த நிலையில் தேர்வுக்குழுவுக்கு அனுப்ப வேண்டும் என திமுக எம்பி கனிமொழி வலியுறுத்தினார். உயர் ஜாதியினரில் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு 10 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கும் மசோதா மக்களவையில் நேற்று நிறைவேற்றப்பட்டது. மாநிலங்களவையில் இன்று பிற்பகல் தாக்கல் செய்யப்பட்ட மசோதா மீது பேசிய காங்கிரஸ் உறுப்பினர் ஆனந்த் சர்மா, ஆண்டுதோறும் 2 கோடி வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என மத்திய அரசு தெரிவித்திருந்த நிலையில் 2018ஆம் ஆண்டு மட்டும் 1 கோடி பேர் வேலை இழந்ததாக குற்றம் சாட்டினார். குதிரை முன்னால் கட்டப்படும் கேரட் போன்று தேர்தலுக்கு முன்பாக மக்களை ஏமாற்றும் வகையில் அவசரகதியில் இடஒதுக்கீடு மசோதா கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் அவர் புகார் தெரிவித்தார். அதே நேரத்தில் உரிய வேலை வாய்ப்புகளை உருவாக்காததன் வெளிப்பாடே இந்த மசோதா என திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி டெரிக் ஓபிரைன் தெரிவித்தார். மசோதாவுக்கு ஆதரவு தெரிவித்து பேசிய சிவசேனா எம்பி அனில் தேசாய், தேவையானவர்களுக்கு மட்டும் இடஒதுக்கீடு வழங்குவதற்கான வழிமுறைகளை கண்டறிய வேண்டும் என்றார்.
உயர் ஜாதியினருக்கான இடஒதுக்கீடு தமிழகத்தில் அமல்படுத்தப்பட்டு வரும் இடஒதுக்கீட்டை பாதிக்கும் என கூறி மாநிலங்களவையிலிருந்து அதிமுக எம்பிக்கள் வெளிநடப்பு செய்தனர். மாநிலங்களவையில் நடைபெற்ற பொருளாதார இடஒதுக்கீடு மசோதா மீது பேசிய மாநிலங்களவை அதிமுக தலைவர் நவநீத கிருஷ்ணன், பொருளாதாரத்தின் அடிப்படையில் மட்டுமே ஒருவரை பின்தங்கியவர் என கூற முடியாது என்றார். எந்தவித தரவுகளும் இல்லாமல் கொண்டு வந்துள்ள மசோதா அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என்ற அவர், புதிய இடஒதுக்கீடு சமூகத்திற்கு ஆனதல்ல, தனிநபருக்கானது எனவும் தெரிவித்தார். This 10% is without data, without quantifiable data. It is in violation of basic structure of the Constitution. Our Parliament lacks legislative competency because it never gives the power to the Parliament to enact law to provide this kind of 10% reservation. உயர் ஜாதியினருக்கான இடஒதுக்கீடு தொடர்பான விவாதத்தில் பேசிய திமுக எம்பி கனிமொழி, ஒருவர் மதம் மாறினாலும் ஜாதியை மாற்ற முடியாது என்றார். ஒருவரின் பொருளாதார நிலையை கொண்டு இடஒதுக்கீடு வழங்க முடியாது என தெரிவித்த கனிமொழி, நாட்டில் பல பள்ளிகளில் இன்றளவும் இரட்டை குவளை முறை நடைமுறையில் இருப்பதாக தெரிவித்தார். மத்திய அரசின் வேலை வாய்ப்புகளில் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட பழங்குடியினருக்கு உரிய பிரதிநிதித்துவம் வழங்கப்படவில்லை. ஏற்கனவே நடைமுறையில் உள்ள இடஒதுக்கீட்டை அமல்படுத்த இயலாத நிலையில் பொருளாதார ரீதியாக இடஒதுக்கீடு ஏனென கேள்வி எழுப்பிய கனிமொழி, இந்த மசோதாவை தேர்வுக்குழுவுக்கு அனுப்புவதற்குரிய வாக்கெடுப்புடன் கூடிய தீர்மானத்தை முன்மொழிவதாக தெரிவித்தார். But today you're bringing a number saying it's 10%. But how do you justify that number? And have you done any study that this number is going to help these people? They help the economically depressed classes. The numbers you're saying 8 lakhs. தொடர்ந்து பேசிய சட்ட அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத், பிராமண ராஜ்புத் சமூகத்திலும் ஏழைகள் உள்ளனர் என்றும் அவர்கள் குறித்து நாம் யாரும் சிந்திப்பதில்லை எனவும் தெரிவித்தார். காங்கிரஸ் கட்சியின் கபில் சிபில் பேசுகையில், எந்தவித தரவுகளும் இன்றி அரசு மசோதாவை நிறைவேற்ற துடிப்பதாக குற்றம் சாட்டினார். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்குவதையொட்டி உயர்ஜாதி வகுப்பினருக்கு 10% இடஒதுக்கீடு வழங்கும் மசோதாவை பாஜக அரசு கொண்டு வந்திருப்பதாக தமிழக அரசியல் கட்சித் தலைவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நாடாளுமன்ற தேர்தலுக்காக இடஒதுக்கீடு மசோதாவை கொண்டு வந்து மக்களை பாஜக அரசு ஏமாற்றுவதாக மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை கூறியுள்ளார். ஏமாற்றுகிற பொருளாதார வீக்கர் செக்ஷன் சொல்லிட்டு பணக்கார உயர் ஜாதிகளுக்காக இந்த 10% கொண்டிருக்கிறது கண்டிக்கத்தக்கது என்பதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட கொள்கை. அதை தான் நான் வலியுறுத்தினேன். அதே சமயம் தனிப்பட்ட முறையில் இந்த மசோதாவை வரவேற்பதாக அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கூறியுள்ளார். இருப்பினும் மண்டல் கமிஷன் கொண்டு வந்த இடஒதுக்கீடு பாதிக்கப்படாமல் அனைத்து கட்சிகளின் கருத்தை கேட்டறிந்து நிறைவேற்ற வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். எல்லா கட்சியிலும் மத்திய அரசு அழைத்து பேசி எல்லா கட்சியினுடைய கருத்துக்களையும் கேட்டு அதற்கு பின்பாக ஒரு முடிவெடுக்க வேண்டும். ஏன்னா ஏற்கனவே கொடுத்திருக்கின்ற 60% இடஒதுக்கீடு பாதிக்கப்படக்கூடாது. அதனால பிற்படுத்தப்பட்டவருக்கு கிடைக்க சலுகைகள் நின்று வைக்கப்படாது. அதே சமயத்தில் பொருளாதாரத்தில் பின்னங்கி இருக்கின்ற உயர் சமூகம் என்று சொல்லக்கூடிய மற்றவர்களும் பாதிக்காத அளவுக்கு ஒரு முடிவெடுக்க வேண்டும். இதுதான் எனது கருத்து. இடஒதுக்கீடு மசோதாவை சில கட்சிகள் வரவேற்றாலும் மதிமுக கடுமையாக எதிர்ப்பதாக அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ கூறியுள்ளார். இது சில கட்சிகள் வரவேற்று இருக்கு. நான் உங்களை விமர்சிக்க விரும்பல சில கட்சிகளை. ஆனா இதனுடைய தொட்டில் பூமி தமிழ்நாடு. இந்த சமூக நீதியை கொண்டு வந்ததே தமிழ்நாடு. எனவே கடைசியா போற போக்குற ஆட்சியை இழந்து வரப்போற தேர்தலில் தோல்வி அடைய போகிற நரேந்திர மோடி அரசு எப்படியெல்லாம் வஞ்சகம் செய்யுதுன்னு பாருங்க. இவங்க தப்பி தவறி ஆட்சிக்கு வந்துட்டா அந்த நாடு நாசமாயிருங்கிற கவலை எனக்கு ரொம்ப இருக்கு. இது மிக கடுமையாக நாங்கள் எதிர்க்கிறோம். பாமக எம்பி அன்புமணி ராமதாஸ் மக்களவையில் மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்காதது ஏனென விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழகத்தை சார்ந்த சமூக நீதியை தொடர்ந்து பேசி வந்த பாட்டாளி மக்கள் கட்சி நாடாளுமன்ற விவாதத்திலேயே கலந்து கொள்ளவில்லை. மக்களவையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வாக்களிக்கவில்லை. வெளியிலே கண்டன அறிக்கை கொடுத்துவிட்டு உள்ளே போகாமல் புறக்கணிப்பு செய்திருக்கிறார்கள். ஆகவே எல்லாமே அரசியல் ஆதாயம், தேர்தல் ஆதாயம் என்கிற அடிப்படையிலான ஒரு அணுகுமுறையாகத்தான் இருக்கிறது.
மக்களிடையே குறைந்து வரும் செல்வாக்கை மீட்டு வரும் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவதற்காகவே பாஜக அரசு இந்த மசோதாவை கொண்டு வந்திருப்பதாக அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கூறியுள்ளார். மசோதா இரு அவைகளிலும் நிறைவேறினால் கூட மாநில அரசின் ஒப்புதலுக்கு வரும்போது அதிமுக அரசு எதிர்க்க வேண்டும் என தினகரன் வலியுறுத்தியுள்ளார். 10% இடஒதுக்கீடு மசோதா குறித்து எதிர்க்கட்சிகள் பொய்களை பரப்பி வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் சோலாப்பூரில் நடைபெற்ற அரசு விழாவில் கலந்து கொண்ட பிரதமர் பல்வேறு திட்டங்களை துவங்கி வைத்தார். பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் 30,000 குடியிருப்புகளை கட்டுவதற்கு மோடி அடிக்கல் நாட்டினார். பின்னர் பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், வளர்ச்சி என்பது அனைவருக்கும் சமமானதாக இருக்க வேண்டும் என்றார். அனைவரும் வளர்ச்சியடைய வேண்டும் என்பதற்காகவே 10% இடஒதுக்கீடு அளிக்க அரசு முடிவெடுத்ததாக பிரதமர் விளக்கம் அளித்தார். வரலாற்று சிறப்பு வாய்ந்த மசோதா மக்களவையில் நேற்று நிறைவேற்றப்பட்டதாக அவர் பெருமிதம் தெரிவித்தார். பொருளாதாரத்தில் பின்தங்கிய உயர்ஜாதியினருக்கு 10% இடஒதுக்கீடு வழங்கும் மசோதா குறித்து எதிர்க்கட்சிகள் பொய்களை பரப்பி வருவதாகவும் மோடி சாடினார். जो दलितों को मिलता है उसमें से कोई कुछ नहीं ले सकता है, जो आदिवासियों को मिलता है उसमें से कोई कुछ नहीं ले सकता है, जो ओबीसी को मिलता है उसमें से कोई कुछ नहीं ले सकता है। ये अतिरिक्त 10% दे करके हम सबको न्याय देने की दिशा में काम किया। தொடர்ந்து பேசிய பிரதமர் அகஸ்டா வெஸ்ட்லாண்ட் ஹெலிகாப்டர் பேரத்தில் மட்டுமின்றி வேறு நிறுவனத்தின் விமானங்களை வாங்குவதிலும் மிஷல் பேரம் நடத்தியதாக ஊடகங்களில் செய்தி வெளியானதை குறிப்பிட்டார். இதனால்தான் ரஃபேல் விமான கொள்முதல் காங்கிரஸ் ஆட்சியில் தாமதமானதா என்றும் கேள்வி எழுப்பினார். மிஷலுக்கு இதில் இருக்கும் தொடர்பு குறித்து காங்கிரஸ் தலைவர்கள் பதில் கூற வேண்டும் எனவும் மோடி வலியுறுத்தினார். किसी दूसरी कंपनी के विमानों के लिए लॉबिंग कर रहा था। अब इस सवाल का जवाब मिलना जरूरी है कि कांग्रेस के नेता जो शोर अभी कर रहे हैं उसका मिशेल मामा से क्या कनेक्शन है। பல்ஸ் பார்ப்பதற்காக திருவாரூருக்கு இடைத்தேர்தலை பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்து அறிவித்திருப்பதாக திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். திமுக போற்றும் முப்பெரும் தலைவர்களான பெரியார், அண்ணா, கருணாநிதி ஆகியோரின் சொந்த ஊர்களில் இருந்து திமுக சார்பில் ஊராட்சி மன்ற சபை கூட்டம் இன்று தொடங்கப்பட்டது. பெரியாரின் ஊரான ஈரோட்டில் திமுக பொருளாளர் துரைமுருகன் தலைமையிலும், அண்ணாவின் ஊரான காஞ்சிபுரத்தில் திமுக முதன்மை செயலாளர் டி.ஆர். பாலு தலைமையிலும், கருணாநிதியின் சொந்த ஊரான திருவாரூரில் திமுக தலைவர் ஸ்டாலின் தலைமையிலும் ஊராட்சி மன்ற சபை கூட்டம் நடைபெற்றது. மக்களிடம் செல்வோம், மக்களிடம் சொல்வோம், மக்களின் மனங்களை வெல்வோம் என்ற தாரக மந்திரத்துடன் அடித்தட்டு மக்களை நேரில் சந்தித்து அவர்களின் குறைகளை திமுகவினர் கேட்டறிந்தனர். திருவாரூர் மாவட்டம் புலிவலத்தில் கிராம மக்களை சந்தித்த ஸ்டாலின் மக்களோடு மக்களாக தரையில் அமர்ந்து அவர்களுடன் உரையாடினார். அப்போது பேசிய ஸ்டாலின், ஆட்சிக்கு வந்தால் அனைவரது வங்கிக் கணக்கிலும் தலா 15 லட்சம் ரூபாய் செலுத்துவதாக பிரதமர் மோடி வாக்குறுதி அளித்து இதுவரை நிறைவேற்றாததை சுட்டிக்காட்டினார். தலா 15 ரூபாயை கூட இதுவரை வங்கிக் கணக்கில் வரவு வைக்கவில்லை என்று அவர் விமர்சித்தார். எடப்பாடி ஆட்சி ஒரு பக்கம், மோடி ஆட்சி மத்தியில் ஒரு பக்கம். ஆக மோடியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய முதலாளிகளுக்காக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார். விவசாய நிலங்களை அழிச்சிட்டு ஒழிச்சிட்டு அங்கெல்லாம் கார்பரேட் தொழிற்சாலை உருவாக்கணும், கார்பரேட் முதலாளிகளுக்காக ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் மோடி அவர்கள். திருவாரூரில் திட்டமிட்டு தேர்தலை அறிவித்து அதிமுகவும் பாஜகவும் பல்ஸ் பார்த்ததாக திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். தேர்தல் கமிஷன் மத்திய அரசுடைய கைப்பாவையா இருக்கிற காரணத்தினால ஒரு ஓர வஞ்சனையோட வேண்டுமென்றே திட்டமிட்டு திருவாரூர் தேர்தலை வச்சு ஒரு பல்ஸ் பார்த்து எப்படியாவது கொடுத்து பணத்தை கொடுத்து அராஜகத்தை நடத்தி தில்லுமுள்ளு செஞ்சு, ஏன்னா 18 இடங்கள்ல தேர்தல் நடந்துச்சுன்னா எல்லாரும் எல்லா இடத்துக்கும் போயிடுவாங்க, ஒரே இடத்துக்கு வர முடியாது. இதெல்லாம் ஒரு திட்டமிட்டு ஏதோ முயற்சியெல்லாம் ஈடுபட்டாங்க. இதேபோன்று ஈரோடு மாவட்டம் லக்காபுரத்தில் திமுக ஊராட்சி மன்ற சபை கூட்டத்தை திமுக பொருளாளர் துரைமுருகன் தொடங்கி வைத்தார். அப்போது குடிநீர், நூலகம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை கேட்டு மக்கள் மனு அளித்தனர். முதியோர் உதவித்தொகை பெற்றுத்தர வேண்டும் என்றும் துரைமுருகனிடம் மக்கள் வலியுறுத்தினர். குறைகளை கேட்டறிந்த பின்னர் பேசிய துரைமுருகன்,
தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் நடக்கும் அடுத்த 1 மணி நேரத்தில் அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும் என்று உறுதியளித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய துரைமுருகன், IAS அதிகாரிகளுக்கும் அரசுக்கும் இடையே பணிப்போர் நிலவுவது மக்களுக்கும் அரசுக்கும் நல்லதல்ல என்று கூறினார். அரசனுடைய நிர்வாகத்துக்கும் அதிகாரிகளுக்கும் இடையில் பிணக்கு ஏற்படக்கூடாது. காரணம், அமைச்சர்களாக இருக்கலாம், ஆனால் அமைச்சர்களே இல்லாவிட்டாலும் அரசாங்கத்தை நடத்தக்கூடியவர்கள் அதிகாரிகள். ஆனால் அதிகாரிகள் இல்லாமல் அமைச்சர்கள் நிர்வாகத்தை நடத்திவிட முடியாது. அதான் வெள்ளைக்காரன் செய்துவிட்டு போறேன், men may come and men may go, but I go on forever என்று டென்னிசன் ஆற்றை பற்றி பாடியதை போல் மினிஸ்ட்ரி மே தேர் ஆர் நாட், கவர்மெண்ட் வில் கோ. அது செய்கிறவர்கள் அதிகாரிகள். காஞ்சிபுரத்தில் திமுக MLA எழிலரசன் ஊராட்சி மன்ற சபை கூட்டத்தை நடத்தி மக்களின் குறைகளை கேட்டறிந்தார். சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு வழக்குகளை தமிழக அரசு கையாளும் விதம் அதிருப்தி அளிப்பதாக தெரிவித்த நீதிபதிகள், இதே நிலை தொடர்ந்தால் இந்த விவகாரத்தில் அவசர நிலை பிறப்பிக்க நேரிடும் என உயர்நீதிமன்றம் எச்சரித்தது. சிலை கடத்தல் வழக்குகளை CBIக்கு மாற்றும் அரசாணையை ரத்து செய்த சென்னை உயர்நீதிமன்றம் பொன் மாணிக்கவேலை சிறப்பதிகாரியாக ஓராண்டுக்கு நியமித்தது. பொன் மாணிக்கவேலுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் தமிழக அரசு செய்து கொடுக்கவும் நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஆனால் கிண்டியில் உள்ள அலுவலகத்திற்கு பூட்டு போடப்பட்டதால் அலுவலகமில்லாமல் நடுத்தெருவில் நிற்பதாக பொன் மாணிக்கவேல் நீதிமன்றத்தில் வேதனை தெரிவித்தார். இதனை மனுவாக தாக்கல் செய்ய நீதிபதிகள் அறிவுறுத்தியதால் பொன் மாணிக்கவேல் மனு தாக்கல் செய்தார். இந்த மனு நீதிபதிகள் மகாதேவன், ஆதிகேசவலு அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது தனக்கு எந்த உதவியினையும் அரசு வழங்கவில்லை என பொன் மாணிக்கவேல் புகார் தெரிவித்தார். அதற்கு பதிலளித்த அரசு தரப்பு கூடுதல் தலைமை வழக்கறிஞர், கிண்டியில் உள்ள அலுவலகத்தை பூட்டி சாவியை சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு ஆய்வாளரிடம் பொன் மாணிக்கவேல் ஒப்படைத்து விட்டதாக கூறினார். இதனை மறுத்த பொன் மாணிக்கவேல் தரப்பு, ஓய்வு பெற்ற பிறகு தன்னை ஆய்வாளர் சந்தித்து கேட்டதால் அலுவலகத்தை பூட்டி சாவியை வழங்கியதாக தெரிவித்தார். சிலை கடத்தல் தடுப்பு பிரிவில் பணியாற்றும் அதிகாரிகளை தங்கள் பிரிவுக்கு தரும்படி கேட்க பொன் மாணிக்கவேலுக்கு அதிகாரம் இல்லை என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதற்கு கண்டனம் தெரிவித்த நீதிபதிகள், சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு வழக்குகளை தமிழக அரசு கையாளும் விதம் சரியில்லை என அதிருப்தியை பதிவு செய்தனர். இதே நிலை தொடர்ந்தால் இந்த வழக்கில் நீதித்துறை அவசர நிலையை பிறப்பிக்க நேரிடும் என எச்சரித்த நீதிபதிகள் தமிழக அரசு பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை ஒத்திவைத்தனர். பொங்கல் பண்டிகை ஒட்டி ஜனவரி 11ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. இதற்கான முன்பதிவு இன்று முதல் துவங்கியுள்ளது. பொங்கல் பண்டிகையொட்டி 6 நாட்கள் அரசு விடுமுறை உள்ளதால் சொந்த ஊர்களுக்கு செல்ல ஏராளமானோர் ஆர்வம் காட்டி வருகின்றனர். இதனால் தமிழகம் முழுவதும் 24,708 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. வரும் 11ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை 4 நாட்களுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. சென்னையிலிருந்து மட்டும் 14,263 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. சிறப்பு பேருந்துகளில் முன்பதிவு செய்வதற்காக சென்னையில் 30 மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. கோயம்பேட்டில் 26 மையங்களும், தாம்பரத்தில் 2 மையங்களும், மாதவரம், பூந்தமல்லியில் தலா 1 மையமும் அமைக்கப்பட்டுள்ளன. கோயம்பேட்டில் இன்று காலை பேருந்து முன்பதிவு மையங்களை அமைச்சர் MR விஜயபாஸ்கர் தொடங்கி வைத்தார். ஆந்திரா மார்க்கமாக செல்லும் பேருந்துகள் மாதவரம் புதிய பேருந்து நிலையத்திலிருந்தும், ஓசூர் கிருஷ்ணகிரி மார்க்கமாக செல்லும் பேருந்துகள் பூந்தமல்லி பேருந்து நிலையத்திலிருந்தும், திண்டிவனம் செல்லும் பேருந்துகள் தாம்பரம் சானிட்டோரியத்தில் உள்ள அண்ணா பேருந்து நிலையத்திலிருந்தும் இயக்கப்பட உள்ளன. திருவண்ணாமலை செல்லும் பேருந்துகள் தாம்பரம் ரயில் நிலைய பேருந்து நிலையத்திலிருந்தும், சேலம் கோவை மார்க்கமாக செல்லும் பேருந்துகள் கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்தும் இயக்கப்பட உள்ளன. அதிக கட்டணம் வசூலிக்கும் ஆம்னி பேருந்துகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் MR விஜயபாஸ்கர் எச்சரித்தார். ஆம்னி பஸ்களுக்கு ஃபிக்ஸ்டு பேருந்து கட்டணம் என்பது இல்லை. அவங்க ஒன்று கும்பல் இல்லாத நேரங்களில், க்ரௌடு இல்லாத நேரங்களில் ரொம்ப குறைச்சி ஒட்டிடுறாங்க. க்ரௌடு இருக்கும்போது கொஞ்சம் கூட்டிடுறாங்க. அது மேலே கம்ப்ளைண்ட் இருந்தால் நாங்கள் டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்குறோம். புகார் தெரிவித்தா நடவடிக்கை எடுக்கிறோம். 180042565151. இது டோல் ஃப்ரீ நம்பர். நடவடிக்கை எடுக்கிறோம். கடந்த ஆண்டு பொங்கல் பண்டிகையின் போது சிறப்பு பேருந்துகளில் 4.92 லட்சம் பேர் பயணம் செய்தனர். சென்னையில் மட்டுமே 17,47 லட்சம் ரூபாய் வருவாய் வந்த நிலையில் இந்த ஆண்டு 6 நாட்கள் விடுமுறை விடப்பட்டுள்ளதால் இந்த பொங்கலுக்கு பேருந்து வருவாய் பெருகும் என்று எதிர்பார்க்கலாம். பொங்கல் பண்டிகை ஒட்டி சென்னை மெரினா கடற்கரையில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன.
ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பண்டிகையின் போது சென்னை மெரினா கடற்கரையில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடுவது வழக்கம். காணும் பொங்கல் அன்று தங்கள் குடும்பத்தினருடன் மெரினாவில் கூடி மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவார்கள். இந்த நிலையில் பொங்கல் நெருங்கும் வேளையில் சென்னை மாநகராட்சியும் காவல்துறையும் பாதுகாப்பு முயற்சியில் தீவிரமாக இறங்கியுள்ளனர். பொதுமக்கள் கடலில் இறங்குவதை தடுக்கும் பொருட்டு தடுப்புகள் அமைக்கப்பட்டு மக்கள் கடலில் இறங்காதவாறு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை பணிகளை எந்தெந்த விதத்தில் மேற்கொள்ளலாம் என சென்னை காவல்துறை தீவிர ஆலோசனை நடத்தி வருகிறது. தமிழக காவல்துறையில் காவல் நன்னடத்தை சரிபார்ப்பு எனும் இணையவழி சேவை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. தமிழக காவல்துறையும் குற்ற ஆவண காப்பகமும் இணைந்து நன்னடத்தை சரிபார்ப்பு சேவையை வழங்குகிறது. இந்த சேவை மூலம் ஒருவரை பற்றிய விவரங்களை காவல்துறை மூலமாக பொதுமக்கள் அறிந்து கொள்ள முடியும். அதாவது தனிநபர், வீட்டு உரிமையாளர், வாடகைக்கு குடியிருப்போர், வீட்டு வேலை செய்வோர் பற்றிய விவரங்களை காவல்துறை மூலம் சரிபார்க்க முடியும். வேலை நிமித்தமான சரிபார்ப்பையும் நிறுவனங்கள் மேற்கொள்ள முடியும். சென்னை காவல் ஆணையர் விஸ்வநாதன், மாநில குற்ற ஆவண காப்பக கூடுதல் ஆணையர் சீமா அகர்வால் ஆகியோர் இந்த சேவையை தொடங்கி வைத்தனர். www.eservices.tnpolice.gov.in என்ற இணையதளத்தின் வாயிலாக நன்னடத்தை சேவையை பெறலாம். தனிநபர் ஒரு விண்ணப்பத்திற்கு 500 ரூபாயும், தனியார் நிறுவனங்கள் ஒரு விண்ணப்பத்திற்கு 1000 ரூபாயும் கட்டணமாக செலுத்த வேண்டும். உரிய காரணம் தெரிவித்து விண்ணப்பித்தால் 15 நாட்களில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி சான்றிதழ் வழங்குவர். போலீஸ் ஸ்டேஷனுக்கே போக வேண்டி இல்லை, ஆன்லைனே அப்ளை பண்ணிடலாம். அப்போ அப்ளிகேஷன் ஆன்லைன் பே பண்ணிடலாம். அப்ளை பண்ண பிறகு போலீஸ்கார் தான் உங்க வீட்டுக்கு வந்துட்டு உங்களோட பேசிக்கலி அட்ரஸ் ப்ரூஃப், ஐடென்டிட்டி ப்ரூஃப் அப்ளை பண்றது நீங்க தானா இது வெரிஃபை பண்ணி, இதுல இன்னொரு ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் நாங்க ஆட் பண்ணிருக்கிறோம், கன்சென்ட் லெட்டர். யார் வெரிஃபை ஆகுறாங்களோ அவங்களோட கன்சென்ட் முக்கியம். ஸோ அந்த ஃப்ரிவிலஸ் வெரிஃபிகேஷனோ தேவையில்லாத வெரிஃபிகேஷனோ பண்ண முடியாது. வேலைக்கு ஆட்கள் தேவைப்படுவோர் இந்த சேவையை பயன்படுத்தினால் தவறான நபர்களை வேலைக்கு எடுப்பது தவிர்க்கப்படும். மொத்தத்தில் தனியார் துப்பறியும் நிறுவனத்தின் சேவையை காவல்துறை மூலம் பெறும் வகையில் இந்த நடவடிக்கை தொடங்கப்பட்டுள்ளது. அரசு அதிகாரிகள் அரசியல்வாதிகளோடு கைகோர்க்காமல் சுதந்திரமாக செயல்பட வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ள உயர்நீதிமன்ற மதுரைக்கிளை நீதிபதிகள் அதிகாரிகள் நீதிமன்றங்களோடு விளையாட வேண்டாம் என்றும் எச்சரித்துள்ளனர். கரூர் திருமாநிலையூரில் புதிய பேருந்து நிலையம் அமைப்பது தொடர்பாக 2013ஆம் ஆண்டு ஜூன் மாதம் அரசாணை வெளியிடப்பட்டது. இந்த திட்டம் கிடப்பில் போடப்பட்ட சூழலில் கரூரை சேர்ந்த சரவணன் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் 2017ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் 2 மாதங்களுக்குள் அரசாணையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என உத்தரவிட்டது. நடவடிக்கை எடுக்கப்படாத நிலையில் கரூர் நகராட்சி நிர்வாக செயலர், நிர்வாக ஆணையர் மற்றும் நகராட்சி ஆணையர் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு இன்று நீதிபதிகள் சசிதரன், ஆதிகேசவலு அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது 3 பேரும் நேரில் ஆஜராகினர். பேருந்து நிலையத்திற்கு தெரிவு செய்யப்பட்ட இடத்தை விட வேறு பொருத்தமான இடம் தெரிவு செய்யப்பட்டுள்ளதாக செயலர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. கரூரில் பேருந்து நிலையம் அமைப்பதற்கென தேர்வு செய்யப்பட்ட இடமே ஆகச்சிறந்த இடம் என பதில் மனு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் இப்போது இவ்வாறு கூறுவது ஏற்கத்தக்கதல்ல என நீதிபதிகள் கண்டித்தனர். முதல்வரோடு கலந்தாலோசித்த பின்னரே இதுகுறித்து உறுதியளிக்க இயலும் என கரூர் நகராட்சி நிர்வாக செயலர் தெரிவித்தார். நீதிமன்ற உத்தரவு நடைமுறைப்படுத்தவில்லை என்றால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்த நீதிபதிகள் விசாரணையை ஜனவரி 11ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். ஸ்டெர்லைட் ஆலையை உடனடியாக திறக்க வலியுறுத்தி சென்னை சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகை முன்பு 500க்கும் மேற்பட்ட ஸ்டெர்லைட் ஆலை ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க வேண்டும் என தேசிய பசுமை தீர்ப்பாயம் அனுமதி அளித்த நிலையில் அதற்கு தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. இதனிடையே ஸ்டெர்லைட் ஆலையை திறக்காமல் இருக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என முதல்வர் பழனிசாமி அறிவித்திருந்தார். இந்த நிலையில் ஆலையை திறக்க கோரி ஸ்டெர்லைட் ஆலை பணியாளர்கள் மற்றும் ஒப்பந்ததாரர்கள் சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகை முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். 1.5 லட்சம் கோரிக்கை மனுக்களை முதலமைச்சரிடம் வழங்குவதற்காக அவர்கள் சென்னை வந்ததாக தெரிவித்தனர். ஸ்டெர்லைட் ஆலையை விரைவில் திறந்து அதனை நம்பியுள்ள ஊழியர்களுக்கு வாழ்வளிக்க வேண்டும் என போராட்டக்காரர்கள் வேண்டுகோள் விடுத்தனர். வருமானத்தை குறைத்து காட்டி 100 கோடி ரூபாய் வரை வரி ஏய்ப்பு செய்ததாக காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி மற்றும் சோனியா காந்திக்கு வருமான வரித்துறை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது.
2011-2012 நிதியாண்டில் அசோசியேட் ஜெர்னல்ஸ் நிறுவனத்தின் மூலம் சோனியா காந்தி 155 கோடியும் ராகுல் காந்தி 154 கோடியும் வருமானம் ஈட்டியதாக வருமான வரித்துறை எச்சரித்துள்ளது. ஆனால் வரி தாக்கல் செய்யும் போது 68 லட்சம் ரூபாய் மட்டுமே அவர்கள் செலுத்தியதாகவும், எனவே 100 கோடி ரூபாய் அளவுக்கு வரி ஏய்ப்பு நடைபெற்றிருப்பதாகவும் வருமான வரித்துறை குறிப்பிட்டது. இதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் காங்கிரஸ் வழக்கு தொடர்ந்த நிலையில் சோனியா காந்தி தரப்பில் ஆஜரான முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் அசோசியேட் ஜெர்னல்ஸ் நிறுவனம் 90 கோடி கடனில் இருப்பதாகவும், வருமான வரித்துறை அதனை மறைத்து 40 கோடி சொத்து இருப்பதாக கூறுவதாகவும் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து ஒரு வாரத்திற்குள் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய இரு தரப்பினருக்கும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஜனவரி 29ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. தொழிற்சங்கங்களின் நாடு தழுவிய வேலைநிறுத்தம் காரணமாக வட மாநிலங்களில் 2வது நாளாக மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டது. பொதுத்துறை நிறுவனங்களின் பங்குகளை தனியாருக்கு விற்கக்கூடாது, தொழிலாளர் விரோத நடவடிக்கைகளை கைவிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நாடு தழுவிய அளவில் வேலைநிறுத்தம் நேற்று தொடங்கியது. இதில் 10 தொழிற்சங்கங்களைச் சேர்ந்த தொழிலாளர்கள், மத்திய மாநில அரசு ஊழியர்கள் கலந்து கொண்டனர். 2வது நாளாக இன்றும் தொழிலாளர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டதால் வட மாநிலங்களில் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டது. குறிப்பாக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களான கேரளா, ஒடிசா, அசாம், மேற்கு வங்கம், ராஜஸ்தானில் வேலைநிறுத்தம் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. பேருந்துகள், ஆட்டோக்கள் ஓடாததால் மக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் ஆட்டோக்கள், டாக்ஸிகள் ஓடாததால் சாலைகள் வெறிச்சோடி காணப்பட்டன. போலீஸ் பாதுகாப்புடன் குறைந்த அளவிலான பேருந்துகளே இயக்கப்பட்டன. பேருந்துகள் மீது கல்வீசி தாக்குதல் நடைபெற்றதால் பேருந்து ஓட்டுநர்கள் தற்காப்புக்காக ஹெல்மெட் அணிந்து கொள்ள மேற்கு வங்க அரசு கேட்டுக் கொண்டது. அதன்படி பேருந்து ஓட்டுநர்கள் ஹெல்மெட் அணிந்து பேருந்துகளை இயக்கினர். மும்பையில் தொழிற்சங்கத்தினரின் வேலைநிறுத்தம் காரணமாக அரசு பேருந்துகள் ஓடவில்லை. பேருந்து பணிமனைகளில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. பீகார் தலைநகர் பாட்னாவில் பேருந்துகள் கிடைக்காததால் பயணிகள் நீண்ட நேரம் காத்து கிடந்தனர். தொழிற்சங்கத்தினர் ஆங்காங்கே ரயில் மறியல், சாலை மறியலில் ஈடுபட்டனர். சென்னை மதுரவாயலில் கத்திமுனையில் வழிப்பறை செய்து வந்த கும்பலை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். மக்களிடம் வழிப்பறையில் ஈடுபட்ட சிசிடிவி காட்சிகளையும் போலீசார் வெளியிட்டனர். சென்னை மதுரவாயல் பகுதியில் தனியாக செல்லும் நபர்களிடம் செல்போன், செயின், பணம் ஆகியவற்றை கத்திமுனையில் வழிப்பறி கும்பல் பறிப்பதாக போலீசாருக்கு தொடர்ந்து புகார்கள் வந்தன. இதையடுத்து அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்களை போலீசார் ஆய்வு செய்ததில் இருசக்கர வாகனத்தில் சுற்றும் இருவர் தனியாக செல்பவர்களிடம் பகலிரவு பாராமல் வழிப்பறியில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதனால் அந்த பகுதிகளில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது இருசக்கர வாகனத்தில் ட்ரிபிள்ஸ் வந்த இளைஞர்களை பிடித்து விசாரித்ததில் அவர்கள் மூவரும் மதுரவாயலை சேர்ந்த ரமேஷ், அஜித், கார்த்திகேயன் என்பதும் வழிப்பறியில் ஈடுபடுபவர்கள் என்பதும் தெரியவந்தது. அவர்கள் மூவரையும் கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடமிருந்து 4 சவரன் தங்க நகை, 3 செல்போன்கள், 1 இருசக்கர வாகனத்தையும் பறிமுதல் செய்தனர். இருசக்கர வாகனத்தில் சென்றவரை மடக்கி கத்தியை காட்டி மிரட்டி செயின் பறித்த காட்சியையும், தனியாக நடந்து சென்றவரிடம் அதே கும்பல் செல்போன் பறித்த காட்சியையும் காவல்துறையினர் வெளியிட்டனர். குடிபோதையில் பெட்ரோல் பங்க் ஊழியரை அரிவாளால் வெட்டிய ஆட்டோ ஓட்டுநர்களை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். வரிசையில் வரச் சொன்னதால் ஆத்திரத்தில் ஆட்டோ ஓட்டுநர்கள் வெறிச்செயலில் ஈடுபட்டுள்ளனர். குடிபோதையில் ஆட்டோ ஓட்டுநர்கள் தாக்குதலில் ஈடுபடும் இந்த காட்சிகள்
சென்னை ஆவடியை அடுத்த பட்டாபிராமில் உள்ள பெட்ரோல் பங்கில் அரங்கேறியுள்ளது. தண்டுரை கிராமத்தை சேர்ந்த ஐடிஐ மாணவன் புருஷோத்தமன் காலையில் படிப்பு, இரவு நேரத்தில் பெட்ரோல் பங்கில் வேலை செய்து வருகிறார். நேற்று இரவு வழக்கம் போல புருஷோத்தமன் இரவு பணியில் இருந்தபோது அங்கு ஆட்டோக்களில் வந்தவர்கள் வரிசையில் நிற்காமல் தங்களது ஆட்டோவுக்கு முதலில் பெட்ரோல் போடுமாறு கூறியிருக்கிறார்கள். வரிசையில் நிற்குமாறு புருஷோத்தமன் கூறியதால் ஆத்திரமடைந்த அவர்கள் ஆட்டோவில் இருந்து அரிவாளை எடுத்து புருஷோத்தமனின் தலையில் வெட்டியுள்ளனர். பின்னர் பெட்ரோல் போடும் இயந்திரங்களை அரிவாளால் ஆட்டோ ஓட்டுநர்கள் சரமாரியாக தாக்கிவிட்டு தப்பி ஓடினர். தாக்குதலில் காயமடைந்த புருஷோத்தமன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பிறகு வீடு திரும்பினார். பெட்ரோல் பங்கில் உள்ள சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளை வைத்து தாக்குதலில் ஈடுபட்ட ஆட்டோ ஓட்டுநர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே காரில் சென்றவர்களை வழிமறித்து அரிவாளால் சரமாரியாக வெட்டியதில் வழக்கறிஞர் உயிரிழந்தார். 2 பேர் படுகாயமடைந்தனர். மதுரை செல்லூர் பகுதியைச் சேர்ந்த வழக்கறிஞர் ஜெகதீஷ் பாண்டி, ஜெயபாண்டி மற்றும் ரஃபீக் உள்ளிட்ட 6 பேர் லாரி டிரான்ஸ்போர்ட் பிரச்சினை சம்பந்தமாக பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக கரூர் மாவட்டம் ஐயர்மலைக்கு காரில் சென்று கொண்டிருந்தனர். அந்த கார் மணப்பாறை குளித்தலை சாலையில் கலிங்கப்பட்டி பிரிவு பாலத்தின் அருகே சென்று கொண்டிருந்தபோது மற்றொரு காரில் வந்தவர்கள் ஜெகதீஷ் பாண்டி சென்ற காரை முந்தி சென்று வழிமறித்து நிறுத்தினர். காரிலிருந்து இறங்கியவர்கள் திடீரென அரிவாளை எடுத்து வழக்கறிஞர் ஜெகதீஷ் பாண்டி, ஓட்டுநர் சிலம்பரசன், ஜெயபாண்டி உள்ளிட்டோரை சரமாரியாக வெட்டிவிட்டு கண்ணிமைக்கும் நேரத்தில் தப்பினர். வழக்கறிஞர் ஜெகதீஷ் பாண்டி அதே இடத்தில் உயிரிழந்தார். காயமடைந்த 2 பேர் அருகில் உள்ள பெட்ரோல் பங்கில் நடந்ததை கூற 3 பேரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். பட்டப்பகலில் சினிமாவை மிஞ்சும் இந்த தாக்குதலில் ஈடுபட்ட கொலையாளிகளை காவல்துறையினர் தேடி வருகின்றனர்.